ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்கள் அரவிந்த். ரியல்மி கிட்ட இருந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஸ்மார்ட் ஃபோனான Realme GT5 Pro-வை இன்றைக்கி அஃபிஷியலாக சைனா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான ஃபீச்சர், என்ன மாதிரியான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரியல்மியுடைய GT சீரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ். ஸோ ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான நிறைய ஃபீச்சர்ஸை எப்போவுமே இன்க்ளூட் பண்ணி கொடுப்பாங்களா. ஸோ அந்த வகையில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனையும் நமக்கு நிறைய ஃப்ளாக்ஷிப் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வரக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே அந்த ரவுண்ட் ஷேப்க்கான அந்த கேமரா மாடலில் தான் பிடிச்சிக்கிட்டாங்க. ஸோ அதுதான் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இவங்களும் அதே மாதிரி தான் ஒரு பெரிய ரவுண்ட் ஷேப்க்கான கேமரா மாடல் அந்த மொபைலுடைய மிடில் பிளேஸ் பண்ணி 3 கலர் ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. பிளாக், ஒயிட், ஆரஞ்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் ஆரஞ்சு அண்ட் ஒயிட் பார்க்கும்போது அந்த வேகான் லெதர் மெட்டீரியல் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாக் கலர் மட்டும் கிளாஸ் பேக்கில் ஆக்சுவலி கொடுத்துருக்காங்க. மற்றபடி மொபைல் பார்க்கும்போது எப்பவும் போல் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னாலே பல்கியாக பெருசாக இருக்குமா, இதுவும் அதே மாதிரி தான் 224 கிராம்ஸ்க்கான வெயிட், 9mm அபோவ் அப்படின்ற திக்னஸோட கொஞ்சம் பல்கியான ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ஆக்சுவலி லான்ச் பண்ணியிருக்கு. பட் அதே மாதிரி மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வந்தோம்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளே இங்கே 6.82 இன்ச்சஸ்க்கான சைஸில் QHD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான LTPO டெக்னாலஜியில் வரக்கூடிய ஒரு கர்வ்டு AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த டிஸ்பிளே இருக்குது. இது போக 4500 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி டிபிக்கல் பிரைட்னஸ் பார்க்கும்போது 1000 நிட்ஸ்லேருந்து 1600 நிட்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யூஸ்வலாக நம்ம மொபைல் யூஸ் பண்ணும்போது 1000 நிட்ஸ் 1600 நிட்ஸ் வரைக்கும் தான் போகும். பட் நீங்கள் ரொம்பவே பிரைட்டான ஒரு ஏரியாவுக்கு ரொம்பவே அவுட்டோரில் போகும்போது தான் உங்களுக்கு அந்த 4500 நிட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு பீக் பிரைட்னஸ்க்கு போகும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக வச்சுங்க. அது போக 2160 ஹெர்ட்ஸ்க்கான PWM-க்கான டிம்மிங் ஃபீச்சர், HDR10+ டால்பி விஷன் மாதிரியான எல்லா சப்போர்ட்டோடையும் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எல்லா பிராண்டும் கொடுக்குற மாதிரியான ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான டிஸ்பிளே இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்து மொபைலுக்கான பேட்டரின்னு வந்தோம்னா ஆக்சுவலி இங்கே ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 5400 mAh பேட்டரி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 100 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்குது. இது போக 50 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த செக்மெண்ட் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய பேட்டரி, நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் இப்போ வரக்கூடிய எல்லா ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த Snapdragon 8 Gen 3 அந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையவே சொல்லிட்டோம். 8 Gen 2 விட 30% இன்னும் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர். மற்றபடி இதில் தெர்மல் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இதில் பார்க்கும்போது 12,000 mm² ஒரு VC கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் ரொம்பவே பெட்டரான ஒரு கூலிங் சிஸ்டம் இருக்குது, தெர்மல் மேனேஜ்மெண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ரியல்மி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. பட் எக்ஸாக்டாக எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம எப்பவும் போல் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது போக LPDDR5X-க்கான ரேம் டைப், UFS 4.0-க்கான லேட்டஸ்ட்டான ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் டைப் எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அண்ட் மொபைலுடைய கேமரான்னு வரும்போது ஆக்சுவலி பின்பக்கம் 4 கேமரா மாதிரி இங்கே தெரிஞ்சாலும் ஆக்சுவலி 3 கேமரா தான் இருக்குது. பிரைமரி 50 மெகா பிக்சல் சோனியுடைய லைட் 808 அப்படின்ற அந்த ஒரு ஃப்ளாக்ஷிப் சென்சரை தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்டோட இந்த ஒரு பிரைமரி கேமரா இருக்குது. இது போக இன்னொரு 50 மெகா பிக்சலுக்கான சோனி IMX 890 ஒரு டெலிஃபோட்டோ பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ லென்ஸ் அப்படின்றது இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலாக இந்த பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ மற்ற பிராண்டெல்லாம் பார்த்தோன்னா ஆம்னிவிஷன் சென்சார் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்க சோனியோட IMX 890 இந்த ஒரு டெலிஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறது கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் தெரியுது. பட் அவுட்புட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இது போக மூணாவதாக ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் அப்படின்றது இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு வரும்போது இங்கே நமக்கு 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, இதுலேயுமே சோனியோட IMX 615 அப்படின்ற இந்த ஒரு சென்சார் யூஸ் பண்ணி நமக்கு ஆக்சுவலி இருக்கக்கூடிய 4 கேமராவுமே சோனி கேமரா, பின்னாடி இருக்கக்கூடிய 3 கேமரா அண்ட் முன்னாடி இருக்கக்கூடிய கேமரான்னு எல்லாமே சோனி சென்சாரோட ஒரு நல்ல கேமரா செட்டப் அப்படின்றது ஆக்சுவலி ஹார்ட்வேர் லெவலில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டும் அவங்க பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு நல்ல அவுட்புட் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கேமரா சென்ட்ரிக்காகவுமே ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அது இருக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது போக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கானது எப்பவும் போல் இருக்குது. டுவெல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, எக்ஸாக்ட் ஹாப்டிக்ஸ் வைப்ரேஷன் மோட் இருக்குது, IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க, NFC-க்கான சப்போர்ட் இருக்குது அண்ட் IP64-க்கான ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ IP68-க்கான ரேட்டிங் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை. ஸோ இது வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் மிஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக பார்த்த அந்த OnePlus ஸ்மார்ட் ஃபோனில் கூட IP68 ரேட்டிங்கை மிஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை கொடுத்துருக்கலாம். ஏன்னா இப்போ 30,000 செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே IP68 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும் போது இவங்க செட் பண்ணக்கூடிய இவ்வளோ ப்ரைஸிங், இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னும் போது கண்டிப்பாக IP68 ரேட்டிங் இப்போ மஸ்ட் எல்லா ஸ்மார்ட் ஃபோனையும் கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் இதில் அது இல்லாத ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங்னு பார்க்கும்போது பேஸ் ஆப்ஷனாக 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் அப்படின்ற இந்த ஆப்ஷனோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 கிட்ட ஆக்சுவலி இங்கே சைனாவில் இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸிங் செட் பண்ணியிருக்காங்க. இது போக 16GB RAM 1TB ஸ்டோரேஜ் அப்படின்ற ஹையர் வேரியண்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ அந்த வகையில் ஓவரால் பார்க்கும்போது ஃபீச்சர்ஸாக கண்டிப்பாக Realme GT
GT5 Proல நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் ப்ரைஸிங் மெயினாக இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் OnePlus அண்ட் Xiaomi அவங்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்க செட் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைஸிங் அப்படின்றது ஆக்சுவலி சைனாவிலேயே கம்மியான ப்ரைஸிங் தான் செட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு வரும்போதுமே அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் விட இது கொஞ்சம் கம்மியான செக்மெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி அவங்க செட் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைஸிங் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அண்டர் 50,000 செக்மெண்ட்டில் தான் Realme GT5 Pro இந்தியன் மார்க்கெட்லையும் கண்டிப்பாக வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது அண்டர் 50,000 செக்மெண்ட்டில் Snapdragon 8 Gen 3 கிடைக்குது. அண்ட் மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸுமே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்க பெஸ்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணி நல்ல ஸ்மார்ட் ஃபோனை இதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்ஷனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த Realme GT5 Pro சைனாவில் இவங்க கொடுக்கக்கூடிய இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த ஃபீச்சர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியனை இப்படி நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கங்க.